ஒரு யோகி எப்படி இருப்பாங்கன்னு இத்தனை வருஷத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ கதைகள் வந்துருச்சு, படங்கள் வந்துருச்சு. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒருத்தங்களை யோகின்னு சித்தரிக்கணும்னாலே அவங்க வீடு, குடும்பம், ஊருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நடந்து போகிறப்போ ஒரு சோகமான பின்னணி இசை, அழுகை, இப்படித்தான் அநேக கதைகள் இருக்கும். இதன் மூலம் நமக்கே தெரியாமல் இப்படி எல்லாத்தையும் துறந்திருந்தா மட்டுமே ஒருவர் யோகின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதன் அடிப்படையில் சிவன் ஒரு குடும்பஸ்தர்னு தான் யோசிக்க முடியுது. ஆனால் சிவன் ஒரு யோகியாகவும் பார்க்கப்படுறார். சிவன் ஒரு குடும்பஸ்தர் தானே, ஒரு குடும்பஸ்தர் எப்படி யோகியாக முடியும்? இது சாத்தியம்தானா? நான் இல்லையா? சிவனுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா மனைவி, 2 பேர் குழந்தை. அந்த காலத்தில் கரெக்டாக ஃபேமிலி பிளானிங் மாதிரி 2 செல்லத்து பிராணி, எல்லாமே கரெக்டாக இருக்குது. வேறு எங்கேயோ எந்த கலாச்சாரத்துலேயோ, நம்ம கலாச்சாரத்தில் கூட இந்த மாதிரி ஃபுல் ஃபேமிலி ஃபோர்ஸோட யாரும் இல்லை. அதே நேரத்தில் கண்ண மூடினா முடிஞ்சு போச்சு எல்லாமே. இது இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்திருக்கிறது அவனுடைய வாழ்க்கை. எதுக்குன்னா நாம் எங்கே இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், எந்த செயலில் இருக்கிறோம், இது முக்கியமானதில்லை. நமக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோன்றது முக்கியமானது. இது கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம கணவனால நான் தியானம் பண்ண முடியல, குழந்தை இருக்கிறாங்க அதனால தியானம் பண்ண முடியல. மித்தவங்க ஆண்கள், ஐயோ அந்த மனைவி வச்சு தியானம் பண்ண முடியுமா? இல்லை சத்குரு உங்களுக்கு தெரியாது. இதனாலே சிவனை மனைவி இங்கே இருக்கிறாள், குழந்தை இருக்கிறாங்க, செல்லத்து பிராணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்படி உட்கார்ந்தா முடிஞ்சு போச்சு அவர் எல்லாமே கதை. உலகமே முடிஞ்சு போச்சு கண்ணு மூடினா. நமக்கு கண்ணையுமே கொடுத்தது எதுக்கு? மூடினா உலகம் முடிஞ்சு போச்சு தானே. கண்ணையுமே நமக்கு எதுக்கு கொடுத்தது? உலகத்துக்கு நமக்கு ஒரு இடைவெளி கொண்டு வரணும்னா கண்ணு மூடினா முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை, கண்ணு மூடினா உள்ளே நடக்குது சோஷியல் மீடியா. சும்மா ஒன்றும் சாமானியமாக நடக்கலை. கண்ணு மூடினா, கண்ணை மூடினாலும் நீங்கள் உலகம் எல்லாமே பார்க்குறீங்கன்னா, இல்லை பொய், இல்லை என்ன பொய், பைத்தியம், 2ல் ஒன்று தானே. கண்ணை மூடி எல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னா, இல்லை பைத்தியம் பிடிச்சிருச்சு, இல்லைன்னு சும்மா பொய் சொல்கிறீங்க, அவ்வளோதானே. கொஞ்சம் பொய்யில் வாழ்கிறது நல்லதில்லை, பைத்தியம் நல்லதே இல்லை. இதனால் சிவனை ஒரு உருவமாக காட்டுறதுக்காக மனைவி, குழந்தை இருக்கிறாங்க, செல்லத்து பிராணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் இப்படி உட்காந்துருக்குறான். எல்லாம் இருக்குது, அதில் ஒன்றும் ஈடுபாடலான்னு இல்லை, ஈடுபாடு இருக்குது. ஆனால் சிக்கல் இல்லை, அவ்வளோதான். ஈடுபாடுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிக்கல்னாலே தானே பிரச்சனை. எது தொட்டும் அங்கங்கே சிக்கிக்கிறவங்க எது தொடக்கூடாது. எது தொட்டும் அங்கங்கே சிக்கிக்கிற ஆளை எது தொடக்கூடாது தானே. உங்களுக்காக மட்டும் இல்லை, தொட்ட பொருளுக்கு போயிடுமே. நீங்கள் ஒன்றும் உங்கள் பற்று அந்த இருக்குதே. இதுக்கு நீங்கள் உதாரணமாக பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் ஃபுல்லாக உடலில் நாம் க்ளூ, என்ன க்ளூன்னா பசை, நல்லா சூப்பர் பசை பூசிடலாம். எது தொட்டால் அதை அப்படியே ஒட்டிடும். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எது
எண்ணத்தில் தொட்டாலும் அதெல்லாம் அப்படியே ஒட்டிடுவீங்க. 24 மணி நேரத்தில் மலை மாதிரி ஆயிடுவீங்க. கொஞ்சம் அந்த பசை கழுவிக்கணும், கொஞ்சம் குளிச்சுக்கணும், அவ்வளோதான். ஆமாம், கொஞ்சம் டெய்லி குளிக்கணும். இந்த பசையெல்லாம் போயிடுச்சுன்னா எங்கே வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் வந்துக்கலாம், எது ஒட்டிக்கலாம் நமக்கு. அப்போ தான் உலகத்தில் ஈடுபட முடியும். இல்லைன்னா என்ன ஒட்டிடுமோ பயத்திலே தானே வாழ போகிறோம். எது தோட்டம் என்ன ஒட்டிடுமோ நமக்கான ஒரே பயத்தில் தான் வாழைக்கணும். எதில் இருந்தாலும் உலகத்தில் அரசியலில் இறங்கினால ஒட்டிக்க மாட்டேன்ற ஒரு தைரியம் இருக்கணும் தானே, ஒரு தெளிவு இருக்கணும் தானே. இதுக்காக தான் சிவன் உடைய தன்மை அப்படி வெளியப்பட்டிருக்குது. எதில் இருந்தாலும் சரி, எது ஒட்டிக்கலாம்.